ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலி மூலமாக இந்த ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியாக அனுசரிக்க செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் நாங்கள் இருந்த இடங்களிலிருந்தே உம்மை துதிக்க நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி மட்டும் எங்களை உடைய பிரசன்னத்தினாலே நீர் வழி நடத்த ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை எண் 345 சேதமர யாவும் வர கர்த்தர் ஆதரிக்கிறார் என்ற பாமாலையை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் போற்றுவோம். காலை ஆராதனை முறைமை. கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாசங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய கிருபை என்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளான ஆடுகளும் ஆமை. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கையில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசலாதனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயம் ஒப்புப்படாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களுடைய நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி விடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனையும் வழிகள் நொறுங்குண்டாவினான் தேவனை நொறுங்குள்ளதும் நறுங்குள்ளதுமான இருதயத்தை நீர் பொறுக்கணியே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுதுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே,
நம்முடைய பரமபிதா சர்வவல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிகளுக்கு தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நம்ம விசேஷத்த கடமையா. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் அனைவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாஸ்தான தண்டையில் என்னோட கூட சேர்ந்து பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கட்டளைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக அடையாளம் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உருவாய் நடந்தவர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்களை வழிகளை சீர்திருத்தி பிரயாசப்படுவதை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளைக்கு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றரையும் தந்தருவாராக. ஆமென். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாளரே, அபாத்திரமான அடியார்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளிய பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியானவர்களுக்காகவும் கிருபையின் இரத்தங்களுக்காகவும் மகிமையடையோம் என்ற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியை தெரிந்தவர்களாக இருக்கவும் எங்களை முதலீட்டுக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாக நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உங்கள் புகழை பிரசாதப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மகிமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இருந்த இடங்களிலிருந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை கன்னிமரியாளிடத்தில் உதித்திருந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது சபை செயலாளர் ஐயா மூலமாக நாம் அறிவிப்புகளை கேட்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுடைய இல்லத்தில் இருந்தபடியே யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய திருச்சபை மக்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். பொதுவான ஒரு சில அறிவிப்புகள். கொரோனா என்கிற தீவிர அலை, இரண்டாம் அலை மிக தீவிரமடைந்துள்ளதால் நம்முடைய திருச்சபை மக்கள் மிக மிக பாதுகாப்புடன் இருக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவசியமானால் மட்டுமே நீங்கள் வெளியே செல்லும்படி கேட்கிறோம். அப்படி செல்லுகிற பொழுது முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை நீங்கள் மிக கண்டிப்போடு கவனமாக இருந்து பின்பற்றி இந்த நோய் தொற்றிலிருந்து முற்றிலுமாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ள உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த யூடியூப் ஆராதனையை நடத்துவதற்கு நமக்கு மிக உதவி செய்த நம்முடைய திருச்சபையின் வாலிபர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த முழு ஆராதனையை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் சாம்ராய் அவர்களுக்கும், இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கின்ற நம்முடைய ஆலயத்திற்கு நன்கு பரிச்சயமான சகோதரர் ஆர் டேவிட் ஞானயா அண்ணன் அவர்களுக்கும் நான் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை காணும் நம்முடைய திருச்சபை இறைமக்கள் 16/5/2021 வருகிற 22/5/2001 வரை இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை காணும் நம்முடைய திருச்சபை இறைமக்கள் 18/5/2021 அன்று திரு எஸ் ஜபராஜ் சுரேந்திரன் அவர்களும், வருகிற 20ஆம் தேதி திரு ஜே கார்லைன்ஸ் அப்பல்லோ அவர்களும், வருகிற 20ஆம் தேதி அதே நாளில் திருமதி கற்பகதேவி பிரின்சி ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஆர் ராஜேஷ் அவர்களும், வருகிற 21ஆம் தேதி திருமதி ஜே அபிகாயில் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் போத்திராஜ் அவர்களும், இதே நாளில் 21ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தின் குருவானவர் ரெவரண்ட் ஜே ராஜனையா அவர்களும், வருகிற 22ஆம் தேதி திருமதி சீலா ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பாண்டியன் அவர்களும், இதே நாளில் 22ஆம் தேதி மிஸ்டர் பீட்டர் கணேசன் அவர்களும், வருகிற 22ஆம் தேதி திரு சுரேஷ் செல்வகுமார் அவர்களும், இதே நாளில் 22ஆம் தேதி என்ஜினியர் சி சேவியர் பாஸ்கரன் அவர்களும் பிறந்த நாளை காணும் நம்முடைய திருச்சபையின் இறை மக்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம்.
திருச்சபை இறைமக்கள், வருகிற 18ஆம் தேதி அட்வொகேட் எல் ராஜையா திருமதி ஆர் கரோலின் ராஜையா தம்பதியர் அவர்களும், இதே நாளில் 18ஆம் தேதி திரு ஜே ஆண்ட்ரூ ஜெயதிலக திருமதி ரூத் கிறிஸ்டியானா தம்பதியர் அவர்களும், இதே நாளில் 18ஆம் தேதி திரு கார்லைன்ஸ் அப்பல்லோ திருமதி ஆர் சுதாசினி அப்பல்லோ அவர்களும், வருகிற 18ஆம் தேதி இதே நாளில் திரு கேரி ஆலன் திருமதி ஏஞ்சலின் லிடியா தம்பதியர் அவர்களும், வருகிற 20ஆம் தேதி திரு புஷ்பராஜ் திருமதி பிரியா புஷ்பராஜ் தம்பதியர் அவர்களும், வருகிற 20ஆம் தேதி திரு பால்ராஜ் திருமதி ஸ்டெல்லா தம்பதியர் அவர்களும், இதே நாளில் 20ஆம் தேதி திரு மாணிக்கம் திருமதி விபி செல்வி தம்பதியர் அவர்களும், வருகிற 22ஆம் தேதி திரு தேவேந்திரன் தயானந்தம் திருமதி மெர்லின் மாங்கனி தம்பதியர் அவர்களும் திருமண நாளை காணும் நம்முடைய திருச்சபை மக்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். மற்றும் ஒரு அறிவிப்பு, அன்பான திருச்சபை மக்கள் யாவருக்கும், யூடியூப்லே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை நீங்கள் அழுத்திவிட்டால் அடுத்த நிமிடமே அடுத்த வாரம் இந்த பதிவை நாங்கள் ஆலயத்தின் சார்பிலே யூடியூப்பிலே பதிவிடுகிற பொழுது அது உங்களுடைய மொபைலுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் யூடியூப்லே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் சிம்பலை அழுத்தி விடும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை காணும் நம்முடைய திருச்சபை மக்களுக்காக இப்பொழுது ஜெபம் ஏறெடுக்கப்படும். இந்த வாரங்களில் தங்களுடைய பிறந்த நாள்கள் காண்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிஸ்டர் ஜபராஜ் சுரேந்திரன், மிஸ்டர் கேரலின் அப்பல்லோ, மிஸ்ஸஸ் அபிகாயில், மிஸ்ஸஸ் கற்பகதேவி பிரின்சி, ரெவரன் ராஜன், மிஸ்ஸஸ் ஷீலா, மிஸ்டர் பீட்டர் கணேசன், மிஸ்டர் சுரேஷ் செல்வகுமார், சேவியர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரங்களிலே தங்களுடைய பிறந்த நாளை காணக்கூடிய அருமையான இந்த எங்களுடைய திருச்சபை மக்களே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் தந்த ஆயுசுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடங்கள் முழுவதும் அவர்களை நன்மையினாலே நீர் முடிசூட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். வருகின்ற வருஷங்களை அவர்களுக்கு நன்மையினாலே நீர் முடிசூட்டி தரும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் தாமே அவர்களை ஆசீர்வதியுங்கள், பலப்படுத்தாருங்கள். அருமையரசர் இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதைத் தொடர்ந்து இந்த வாரங்களிலே தன்னுடைய திருமண நாட்களை காண்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிஸ்டர் ராஜையா, மிஸ்ஸஸ் கேர்லின், மிஸ்டர் ஆண்ட்ரூ ஜெயதிலகர், மிஸ்ஸஸ் ரூத் கிறிஸ்டியானா, மிஸ்டர் கார்லின் அப்பல்லோ, மிஸ்ஸஸ் சுதாஷினி, மிஸ்டர் கேரி ஆலன், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் லிதியா, மிஸ்டர் புஷ்பராஜ், மிஸ்ஸஸ் பிரியா, மிஸ்டர் பால்ராஜ், மிஸ்ஸஸ் ஷீலா, மிஸ்டர் மாணிக்கம், மிஸ்ஸஸ் செல்வி, மிஸ்டர் தேவேந்திர தயானந்தம், மிஸ்ஸஸ் மெர்லின் மாங்கனி, இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி
அவர்களுக்கு நீர் துணை ஏற்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரங்களிலே எங்களுடைய திருச்சபை மக்கள் தங்களுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அவளுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த சுகத்திற்காக, நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தரும்படியாக கேட்கிறோம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய உற்ற உறவினர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர்தாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் செய்தி கேட்பதற்கு முன்பாக கடவுளை நாம் பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஒரு பாடலை நாம் இருந்த இடங்களிலிருந்தே நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை போற்றுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் கொரோனாவை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் கொரோனாவை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் நீக்குமானால் யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் நீக்குமானால் யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாயும் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாயும் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக நாம் இல்லங்களிலே இருந்து ஆயத்தப்படுவோமாக. கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நாகமலை புதுக்கோட்டை சிஎஸ்ஐ தூய அந்திரே ஆலய திருச்சுவை மக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு கடினமான நாட்கள். அகில உலகமும் குறிப்பாக நம்முடைய தேசமும் இந்த கொரோனா எனும் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பதை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இந்த இரண்டாவது அலையானது நம்மை அதிகமாக பாதித்திருக்கிறது. நம்முடைய தேசத்தில் பெரிய பட்டணங்களிலும் நகரங்களிலும் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலே இடமில்லாததினால் ஏற்படுகின்ற சாவுகள் ஏராளம். செய்தித்தாட்களிலும் தொலைக்காட்சியிலும் இந்த அவலமான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு பல நேரங்களிலே ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஒருவேளை இந்த கொடிய கொள்ளை நோயை குறித்து பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். இது கடவுளுடைய கோபாக்கினை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இது மனிதனுடைய பாவத்தினாலே வந்தது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஒன்றை நாம் இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோயானது ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு அடையாளமாகவே அவரை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது கடவுளுடைய கோபாக்கினை அல்ல, இது அவருடைய வருகைக்கான ஒரு அடையாளம். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம். 18ஆம் நூற்றாண்டிலே காலரா என்கிற நோயினாலே உலகம் அனைத்தும் பாதிக்கப்பட்டது. அது ஒரு கொள்ளை நோய். அதன் பின்பு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் உலகம் அனைத்திலும் வந்து போய்கொண்டே இருக்கின்றன. இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதமும் நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றது. இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவ போதகர்களும் மரித்து போய்விட்டார்கள், ஊழியர்கள் மரித்து போய்விட்டார்கள். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டது. ஆகவே நம் அனைவருக்கும் இப்போது வந்திருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு விதமான பயம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் உண்மை. இந்த வியாதி வந்தவுடனே அநேகர் அதிகமாக பயந்து போய் விடுகின்றார்கள். ஆனால் நாம் இந்த வியாதியை கண்டு பயப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் அங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது மோசே அவர்களை தைரியப்படுத்தும் மனமாக அங்கே என்ன சொல்லுகின்றார்? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை பார்த்து, பயத்திலே இருக்கின்ற நம்மை பார்த்து இதே வார்த்தையை சொல்கின்றார். பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நான் உங்களுக்காக காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஆபத்திலே இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு
மரணத்தின் விளிம்பிலே இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகின்றார். நாம் இதை கண்டு பயப்பட தேவையில்லை. ஒரு சில குடும்பங்களிலே மரணங்கள் உண்டு, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து போனவர்கள் உண்டு. ஆகவே நாம் அதிகமாக பயப்படுகிறோம். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை குறித்து நாம் அதிகமாக சிந்திப்போம் என்று சொன்னால், ஒரு நாளிலே நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டியவர்கள். எனக்கு அருமையான ஒரு நண்பர் உண்டு. அவருடைய தகப்பனார் இறந்து போனார் இந்த வியாதியினாலே. அப்போது நான் அவருக்கு சொன்னேன், உன்னுடைய தகப்பனார் இழந்து போனது ஒரு வேதனையான விஷயம்தான். ஆனால் அவர் சற்று முன்பதாக பரம இறைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார். நீயும் நானும் சில ஆண்டுகளிலே நாமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து நித்தியத்திற்குள்ளாக செல்ல வேண்டியவர்கள் என்பதை நினைவிலே கொள். ஆகவே உன்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல இடத்திற்கு சென்றிருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நீ தொடர்ந்து முன்னேற, உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதே. இது நிமித்தம் நீ பயந்து உன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்காதே, தைரியம் உள்ளவனாக இரு என்று சொல்லி அவருக்கு நான் ஆறுதல் வார்த்தைகளை கூறினேன். இப்படிப்பட்ட மரணங்கள் நம்மை அதிகமாக பாதிக்கிறது ஒரு விதத்திலே உண்மைதான். ஆனால் அதற்காக நாம் பயப்பட தேவையில்லை. அதே போல நம்முடைய விசுவாசத்தையும் நாம் விட்டுவிட தேவையில்லை. ஏனென்று சொன்னால், இவைகளெல்லாம் நிறைவேறினால்தான் ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக இருக்கும். நம்மளை அநேகர் இதற்காக ஜெபிக்கிறோம், ஒருவேளை அது நல்லது. ஆனால் இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாட்களிலே அதிகமாக அழைக்கப்படுகிறோம். இந்த கொள்ளை நோய் ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு அடையாளம். ஆகவே நாம் இந்த நாட்களிலே இதை குறித்து பயப்பட தேவையில்லை. நாம் இன்றைக்கு இந்த கொள்ளை நோயை கண்டு பயப்படுகிறோம். ஆனால் நாம் பயப்பட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது எதற்காக? நாம் ஆண்டவருக்கு மட்டும் பயந்து ஜீவிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது அதனாலே கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கிறோம். 17ஆம் வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மீண்டும் வருகிறது அதே காரியம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சம்பவம் நாம் அறிந்த ஒரு சம்பவம். அன்றைக்கு எகிப்தின் ராஜா அங்கே பிறக்கின்ற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது மருத்துவச்சிகளிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் ராஜாவின் கட்டளையும் மீறி அங்கே செயல்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த வியாதியை கண்டு பயப்பட தேவையில்லை. ஒருவேளை இதில் பணியாற்றுகின்ற மக்கள் எல்லோரும் மரிக்கிறார்கள். அநேக மருத்துவர்கள் மரித்து போனார்கள், தாதியர்கள் மரித்து போனார்கள். முன்கள பணியாளர்களிலே அநேக காவல்துறையினர், அரசு அதிகாரிகள் மரித்து போனார்கள். ஆகவே நமக்குள்ளாக அதிக கலக்கம், பயம் வருகின்றது. ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு மட்டும் பயந்து ஜீவிக்க இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் வெளியே செல்ல முடியவில்லை, முடங்கி கிடக்கிறோம் வீடுகளிலே. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே அழைக்கின்றார். நான் எந்த அளவிற்கு தேவனுக்கு பயந்து வாழுகின்றேன் என்பதை குறித்து நம்மை நாமே சிந்தித்து ஆராய்ந்து, ஒருவேளை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பு கேட்டு நம்மை ஆண்டவரோடு மீண்டுமாய் ஒப்புரவாக்கிக் கொள்ளுவதற்கான காலங்கள் என்று இவைகளை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு பயப்படுகின்ற பயத்தில் வளர நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவரே, உமக்கு மட்டும் நான் பயப்பட எனக்கு உதவி செய்யும். இந்த கொரோனாவை கண்டு நான் பயப்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி
ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து அங்கே செயல்படும்படியாக நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். மல்கியா தீர்க்கதரிசியும் இதே காரியத்தை தான் சொல்கின்றார். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லுகின்றார். அந்த 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் வரும்போது அது சூடையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அலங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். ஸோ ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர் சொல்லிவிட்டு தான் இங்கே சொல்கின்றார், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது நமக்கு அவர் நன்மையான காரியங்களை கொடுக்கின்றார். நம்முடைய சந்ததி தலைக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். 3ஆவதாக நம் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி இங்கே மல்கியா தீர்க்கதரிசியும் இதே காரியத்தை குறித்து சொல்கின்றதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பயம் நிறைந்த நாட்களிலே, விசுவாசம் சோதிக்கப்படுகின்ற இந்த நாட்களிலே என்ன நடக்குமோ என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கின்ற இந்த வேளையில சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்று சொல்லி அதை அழகாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 46, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லுகின்றார். இது ஒரு ஆபத்து காலம், இது ஒரு கடுமையான காலம். என்ன நடக்குமோ என்று சொல்லி நாம் பல்வேறு விதமான சிந்தனைகளுக்குள்ளாக செல்கின்ற காலம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் 1வது சொல்கின்றார், இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நமக்கு ஒரு அடைக்கலமானவர் மட்டுமல்ல அனுகூலமான துணையாய் நமக்கு இருக்கிறார் என்று சொல்கின்றார். 2ஆம் வசனத்தில், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒருவேளை அங்கே அவர் சொல்கின்ற காரியங்கள் எல்லாம் கடுமையான இயற்கை சீற்றங்களை குறித்து பேசுகின்றார். பூமி நிலை மாறி மலைகள் சமுத்திரத்தில் அழிந்து போனாலும் சாய்ந்து போனாலும் அங்கே ஏராளமான தண்ணீர் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் ஒன்றுமில்லாமல் போனாலும் நாம் பயப்படும் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை நாமும் இன்றைக்கு இப்படியாக சொல்ல முயற்சி செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு கலக்கமான நேரத்தில், மரண ஓலங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அநேகர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில நாம் நம்முடைய நினைவிலே கொள்ள வேண்டியவர் நம்முடைய தேவன் ஒருவர். அவரே ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணைமானவர். ஆகையால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆகவே நம்முடைய பயங்களை விட்டு நாம் வெளியே வர அழைக்கப்படுகிறோம். 2ஆவதாக சங்கீதக்காரன் இந்த அதிகாரத்தில் அழகாக என்ன சொல்லுகின்றார், தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லுகின்றார். இப்படி பயப்படுகின்ற காலத்தில் தான் நமக்கு ஆண்டவர் சகாயராய் இருக்கின்றார், சகாயத்தை கட்டளையிடுகின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, தேவன் அதில் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் நாம் ஆண்டவரை மட்டும் வைத்து செயல்படுவோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கொந்தளிப்புகள் வந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்கின்றார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையின் மையத்திலே வைக்க நாம் தவறிவிடுகிறோம். அதற்கு பதிலாக அநேக காரியங்களை நாம் மையமாக வைத்து செயல்படுகிறோம். பல நேரங்களிலே அநேக தேவையற்ற காரியங்களை நாம் அந்த மையப்பகுதிக்கு கொண்டு வருகிறோம். ஒருவேளை பணம் அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம், சொத்து அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். எனக்குள்ளே இருக்கின்ற அநேக திறமைகளை நான் என்னுடைய மையத்திலே வைக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களிலே என்னை உன்னுடைய வாழ்க்கையின் மையமாக வைத்துக்கொள் என்று சொல்கின்றார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் எப்போதும் இருப்பதற்கு நாம் விட்டுக் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் அசைக்கப்படவும் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே அடுத்த வசனத்திலே சொல்கிறார், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்கின்றார்.
முதல் வசனத்திலும் தேவன் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லுகின்றார். இந்த 7ஆம் வசனத்திலும் மீண்டுமாக சொல்லுகின்றார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ரெஃப்யூஜ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவர் ஒருவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே நாம் இப்போது நடக்கின்ற இந்த காரியங்களை குறித்து, இந்த கொரோனா வியாதி நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற நிலைமையை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி, ஒருவேளை மருத்துவர்கள் நம்மை கைவிட்டு விடலாம், மருந்துகள் நம்மை கைவிட்டு விடலாம், நம்முடைய உறவினர்கள் நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியே நானே உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். இந்த நாட்களிலே அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு உறவினர்கள், ஏனென்றால் இந்த வியாதி அப்படிப்பட்ட ஒரு வியாதி, யாரும் உதவி செய்ய முடிவதில்லை. எங்கே வந்தால் அவர்களுக்கு இந்த தொற்று நோய் வந்து விடுமோ என்கின்ற பயம். ஆகவே அநேக குடும்பங்களாக பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கே பணம் இருக்கிறது, ஆனால் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை. இன்னும் வறுமை கோட்டில் கீழே இருக்கிற ஜனங்கள் மருத்துவமனைகளில் வெளியே தங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு இடமில்லை. அங்கேயும் பணம் புலந்திருந்தது, பணம் இருக்கிறவர்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்து இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் என்று. ஆகவே இன்றைக்கு மனிதர்கள் அடைக்கலம் தேடி ஓடுகின்றார்கள், மருத்துவமனைகள் தங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லி. ஆனால் அங்கே அவருடைய நம்பிக்கை தகர்க்கப்படுகின்றது. நாம் ஆண்டவர் சொல்கின்றார், நானே உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த அடைக்கலத்திற்குள்ளாக வருவதற்கு நாம் இந்த நாட்களிலே முயற்சி செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 10ஆம் வசனத்திலே சொல்கின்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் பொதுவாக இன்றைய சூழ்நிலையில நம்மால் அமைதியாக இருக்க முடிவதில்லை. ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு பக்கம் சிவந்த சமுத்திரம், இன்னொரு பக்கம் பார்வோனுடைய சேனை. எப்படியா நாங்கள் அமைதியாக இருப்பது? இன்றைக்கு நமக்கு முன்புதாய் வருகின்ற ஒரு பெரிய கேள்வி இதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னுடைய வீட்டிலே அநேகர் மரித்து போனார்கள், என்னுடைய வீட்டிலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் எப்படி அமைதியாக இருப்பது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து பி ஸ்டில், பி காம், நீங்கள் அமைதியாக இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நாம் இந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அமைதலாய் இருக்கின்ற ஒரு அனுபவம். இந்த காரியங்களை குறித்து நாம் பல நேரங்களிலே கலக்கம் வருகின்றோம். நமக்குள்ளாகவே விசுவாசத்திலே குறைவுபடுகின்றோம். தேவனோடு நேரத்தை செலவிட முடியவில்லை என்று சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏன்? ஆண்டவர் வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்ற நம்பிக்கை நித்திய ஜீவன். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நான் எப்போது மரித்தாலும் நித்தியத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியவன். ஒருவேளை அந்த நம்பிக்கையற்ற நிலையிலே இன்றைக்கு அநேக மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நம்முடைய நினைவிலே கொண்டவர்களாக, ஒருவேளை இந்த கொரோனா வியாதி என்னை கொண்டு போட்டாலும் நான் நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து செல்வேன் என்ற விசுவாசத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அமைதியாக நம்மால் இருக்க முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். கடைசி வசனத்திலே மீண்டுமாய் அவர் முடிக்கின்றார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மேலே எழுதியிருக்கிறார். வரலாற்றிலே அதுதான் உண்மை. அவர் கடைசியிலே இந்த வசனத்திலே இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது என்ன சொல்கின்றார் அழகாக, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை, நாம் கலங்க தேவையில்லை, நாம் திகிலடைய தேவையில்லை, விசுவாசத்திலே சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்று சொன்னால் மீண்டுமாய் சொல்கிறார், தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கின்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் பயத்தினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால்,
ஆண்டவருடைய சமூகத்தில வந்து நம்முடைய பயத்தை அவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய பயத்திலிருந்து நான் வெளிவர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். அதற்கு இந்த சங்கீதத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்த வசனங்களாக கொடுத்திருக்கிறார். நீர் எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி, நீர் எங்களுக்கு கேடகம் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணை என்று சொல்லியிருக்கிறீரே, நாங்கள் பயப்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். யோவான் இந்த பயத்தை குறித்து எழுதும் பொழுது 1 யோவானிலே இந்த பயத்தை குறித்து அவர் ஒரு சில காரியங்களை அழகாக எழுதுகின்றதை பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லி அழகாக அங்கே எழுதுகின்றார். நான் பயத்திலிருந்து வெளிவர எனக்கு என்ன தேவை? அன்பு. அன்பு என்னிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் என்னிடத்திலே பயம் இல்லை என்று சொல்லி அங்கே யோவான் அழகாக அதை குறிப்பிடுகின்றார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் ஆண்டவர் மீது பூரண அன்புள்ளவனாக இருக்கும் பொழுது, அவர் என் மீது காட்டின அதே அன்பை நான் ஆண்டவரிடத்திலே காட்டும் போது நான் பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பு ஒன்றே என்னில் இருக்கிற பயத்தை எடுத்து போடும் என்று சொல்லுகின்றார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால்தான் அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இங்கே யோவான் அழகாக அதை சொல்லுகின்றதை பார்க்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் பயத்தை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உமக்கு பயப்படுகின்ற பயத்தையும் பூரண அன்பையும் எனக்குள்ளே தாரும் என்று சொல்வோம் என்று சொன்னால், இந்த பயத்திலிருந்து, இந்த கலக்கத்திலிருந்து, இந்த விசுவாச குறைச்சலிலிருந்து நாம் நிச்சயமாக வெளியே வந்து விடுவோம். கொள்ளை நோய்கள் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகள் நிறைவேறினால்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு மீண்டுமாக 2ஆம் வருகையிலே வருவார். ஒருவேளை இந்த நோயினாலே மரித்து போனவர்கள், ஒருவேளை இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள், அவருடைய வருகையிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் அவரை முகமுகமாய் நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது அவரவருக்குரிய பலன் அவரோடு கூட வருகின்றது என்று சொல்லி வேத வசனத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் அதை அழகாக பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் பயத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே என்னை ஆட்கொண்டோம், நானும் அந்த அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்டு இந்த பயத்திலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கும் உண்மையுள்ளவைகள். ஆகவே நாம் இந்த நாட்களிலே பயத்தை விடுத்து விசுவாசத்திலே உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய அன்பிலே பூரணப்பட்டவர்களாக தொடர்ந்து முன்னேற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இந்த வேளையிலும் காணிக்கைக்கு துணையாக கீர்த்தனைகளிலே 196 நம்பி வந்தேனே மேசையா நான் நம்பி வந்தேனே என்ற கீர்த்தனையை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எடுத்து வைத்து ஆலயம் திறந்தவுடனே நீங்கள் ஜெபத்துடன் கூட கர்த்தருடைய சன்னதியிலே நீங்கள் படைக்கும்படியாக நான் ஒரு அன்புடனே வேண்டிக் கொள்கிறேன். David Kumar Guru Parabanuve
தொடுவதிலனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே, மெசியானா நம்பி வந்தேனே. ஆதரே கிருபை தூர் வேதனை சிறுமை அதிநலமிகும் உனது திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே, மெசியானா நம்பி வந்தேனே. ஆவியில் ஆவியே, கோவியில் கோவியே, கண்ணன் பரிபுரன் அருள்புரி அழலவிடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே, மெசியானா நம்பி வந்தேனே. ஆதிவோலோலமே பாதுகாத்தாளமே, உனதடிமைகள் படுதுயர் அவதிகள் மேற்ற நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே, மெசியானா நம்பி வந்தேனே. எங்க சரணம் சரணம் சரணமையானா நம்பி வந்தேனே. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் படைத்த இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எங்கள் வீடுகளிலே எங்கள் இல்லங்களிலே இருந்து இந்த காணிக்கை நாங்கள் படைத்திருந்தாலும் கர்த்தாவே, அதை நாங்கள் உமக்கென்று நாங்கள் பயன்படுத்த கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் தகப்பனே, இந்த காணிக்கை படைத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதி தர முடியாது ஜெபிக்கிறோம். அதை உமக்கென்று நாங்கள் உங்களுடைய ஊழியத்திற்கென்று நாங்கள் பயன்படுத்த நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த இக்கட்டான நிலைமையிலும் அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியங்கள் கிடைக்க கூடாமல் இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு இந்த காணொலி மூலமாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் உம்மை துதிக்க நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேர் துதிக்க முடியாமல் தங்களுடைய உயிர்களை மாய்த்து இந்த தருணத்திலும் கூட தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்க நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய தேசங்களுக்காக, எங்களுடைய உலக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டான நிலைமையிலே தங்கள் வாழ்வை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட தருணங்களிலே நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எதை நினைத்து நாங்கள் கலங்காதபடி உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஆராதிக்க செய்ய எங்களுக்கு தேவன் தாமே கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் தாமே ஆசீர்வதித்தாங்க, பலப்படுத்தித்தாங்க. இந்த கொரோனா நாளே பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தங்கள் வாழ்வாதாரம் இழந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய வாழ்வாதாரங்களெல்லாம் நீர் மீட்டு தர முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதற்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் மூலமாகவும் தகப்பனே, இன்னும் தனியார் மூலமாக எடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதற்காக கொடுத்த ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் ஆசீர்வதித்து தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக, எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேர் அந்த வியாதியினாலே தங்களுடைய அருமையானவர்களை இழந்து துக்க சாகத்தில் இருப்பார்கள் தகப்பனே. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே கர்த்தாவே அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து ஆறுதலையும் நீர் அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் நீர் சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவினாலே பயந்து தங்களுடைய வாழ்க்கையை முறித்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தகப்பனே. எதை கண்டு அஞ்சாதபடி உண்மை நாங்கள் பற்றிக்கொள்ள இருக்க கிருபை செய்ய முடியாது கேட்கிறேன் தகப்பனே. நீர் தாமே தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து நீ வழிநடத்தி வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட தகப்பனே மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக தகப்பனே, யாரெல்லாம்
பொது தொண்டு காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. இரட்டை கோட்டைக்குள்ளாக அவர்களை எல்லாம் மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாரெல்லாம் வாலண்டியர்ஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் தங்களால் முடிந்த அளவு இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு உதவி செய்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் தாமே கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த நாடு முழுவதும் தகப்பனே உங்களுடைய இரட்டை கோட்டைக்குள்ளாக நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர்தாமே கர்த்தாவே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர்தாமே எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி தாருங்கள் தகப்பனே. இந்த வேலையிலும் இங்கே இருக்கிற இந்த காணொலி மூலமாக பங்கு பெற்ற ஒவ்வொருத்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கள், பலப்படுத்தி தாருங்கள். மீட்பர் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்துவின் பரமண்டலே செய்யப்படுவது போல உம்முடைய செய்வதாக. அமலாக துணைத்தார் எங்களுக்கு குற்றமாக செய்த நம்ம நினைத்து போவதை எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கலாம் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் பண்ணி உங்களுடைய கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆராதனைக்கு நிறைவாக முடிவு கவியிலே 4ஆம் கவியை நாம் பாடுவோம். இணைந்து நாம் கர்த்தரை போற்றுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவரும் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.